நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயம். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, மீண்டும் புது அத்தியாயம் ஆரம்பம். மூன்று விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில உச்சத்தை தொடப்போகிறது. காரணம், உங்களுடைய ராசிநாதன் குருவானுடைய பெயர்ச்சி. ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல மீன ராசியில பிறந்த உங்களுக்கு 2024 வருடத்தினுடைய புத்தாண்டு பலங்கள் மற்றும் ராகுகேது பயிற்சி பலங்களை பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியும், அதை தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, கொடுப்பவன் குரு பகவான், யாரையும் கெடுக்க மாட்டான். ஏன், எதிரியை கூட கெடுக்காத ஒரு கிரகம்னா அது குரு பகவான் தான். அதனால தான் சுப கிரகம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அவரே உங்களுடைய ராசிநாதன் தான். ஸோ மீன ராசிக்கு அப்படித்தான் நடக்கும். ஸோ அப்படிப்பட்டவர்கள் தான் மீன ராசியில் பிறந்தவர்கள். ஸோ உங்களுக்கு அந்த குருவானுடைய பயிற்சி நடைபெறப்போகுது. 2ல தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இருந்த குரு பகவான் தமிழுக்கு சித்திரை மாதம் 18ஆம் தேதி, ஆங்கிலத்திற்கு மே மாதம் 1ஆம் தேதி பயிற்சி அடைகிறார். அப்படியே பயிற்சி அடைந்து ரிஷபராசிக்கு போறாரு. ரிஷபம் என்பது உங்களுக்கு 3ஆம் வீடு. 3ஆம் வீடு என்பது முயற்சி ஸ்தானம், தைரிய ஸ்தானம், விஜய வீரிய ஸ்தானம் சொல்லுவாங்க. ஸோ விஜயம்னா ஜெயிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். ஸோ முயற்சியில உங்களுடைய குருவான் அடியெடுத்து வைக்கிறாரு உங்களுடைய ராசிநாதன். ஸோ பலன் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? முதல்ல உங்களுடைய ராசிக்கும் மற்றும் 10ஆம் வீடான தனுசுக்கும் அதிபதி தான் அந்த குருவான். ஸோ 1க்கும் 10க்கும் உரியவர் 3 வந்து அமர்கின்ற பொழுது தொழில் ரீதியான ஒரு வேலை ரீதியான ஒரு புது முயற்சியில நீங்க காலடி எடுத்து வைக்க போறீங்க. ஸோ புது தொடக்கத்தை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீர்கள். ஒரு புது முயற்சி கண்டிப்பா இருக்கும். தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியான ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்கொள்ள போகிறீர்கள், சந்திக்க போகிறீர்கள். ஸோ இதுல கவனிக்க வேண்டியது, ஜென்மத்துல ராகுவான் இருக்கிறார். ஸோ கண்டிப்பா மாற்றம் நிகழும். நிச்சயமா நம்ம மாற்றத்தால் பொருளாதார சரிவு ஏற்படாது. அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. சரிங்களா? ஸோ அதுல நல்ல ஒரு growth, ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா ஜென்ம ராகு, ஓகேங்களா, குருவான் தான் 3ல போறாரு. ஸோ அதனால பயப்பட வேணாம். முயற்சின்றதும் ஒரு இடமாற்றம்ன்றதும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க பயப்படாம இருக்கலாம். மேலும் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் விஷயத்துல கொஞ்சம் மனக்கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஸோ அதுல கொஞ்சம் நீங்க கூடுதல் கவனத்தை செலுத்தணும். ஸோ வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஸோ கல்வி நிலைப்பாடுகள்ல சில சேஞ்சஸ் உருவாகும். படிப்பிற்காக சில எஃபர்ட் நீங்க போட வேண்டியது இருக்கும். புதிய படிப்புல எடுக்க வேண்டியிருக்கும். படிப்பதற்காக ஒரு தொழிலுக்கோ இல்லை வேலை ரீதியாகவோ ஏதோ ஒன்று கற்றுக்குறீங்க அப்படின்னா அது புதுசாக கற்றுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு உருவாகும். ஸோ இதெல்லாமே ஒரு பக்கம் நடந்தாலும் குரு பகவான் மூலமாக அதீத நன்மைகள் உங்களுக்கு நடைபெற போகுது. அது முக்கியமாக 3 விஷயத்தில் உச்சம் தொடப் போகிறீர்கள். அந்த 3 விஷயம் எதது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. அதில் முதலாவதாக வரக்கூடிய ஒரு விஷயம் களத்திரம். களத்திரம்னா வாழ்க்கை துணை. ஸோ திருமண வாழ்க்கை, இந்த மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜென்மத்தில் ராகு 7ல கேது இருக்கிறார். ஸோ இந்த தருணத்தில் திருமண வாழ்க்கை நடக்குமா நடக்காதா, பிரிந்த கணவனை ஒன்று சேருவோமா மாட்டோமா, நம்மளுடைய கணவன் மனைவி அல்லது வாழ்க்கை துறை திருந்துவார்களா மாட்டார்களா, நம்மளை புரிந்து கொள்வார்களா என ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மீனராசியில் பிறந்தவர்களுக்கு அதற்குண்டான மாற்றம் நடைபெறக்கூடிய தருணம் இது. நிச்சயமா திருமண வாழ்க்கையில ஒரு திருப்தியும் ஒரு நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்க போகுது. திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும். ஸோ ஆக மொத்த களத்திரம் என்பது உச்சமடையும் நிச்சயமானவர்கள் அந்த குரு பயிற்சியின் மூலமாக. ஸோ திருமண வாழ்க்கை நிச்சயம் சிறக்கும். குழப்பங்கள் மறைஞ்சு போயிடும். அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை. 2வது, கண்டிப்பா இழந்த கௌரவம் மீண்டும் கிடைக்கும். உங்க மீது தேவையில்லாத ஒரு பழிச்சொல் இருக்கா, உங்களுக்கு அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்களா, ஸோ அந்த இடத்துல உங்களோட பெயரை நிலைநாட்ட போகிறீர்கள். இழந்த இடத்துல கௌரவம் திரும்ப கிடைக்கும். உங்களுக்குரிய பதவி கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. சரிங்களா? உங்களுடைய திறமைக்கேற்ற ஒரு வேலை தொழில் அமையக்கூடிய வாய்ப்பும், எந்த இடத்துல நீங்க நிராகரிக்கப்பட்டீர்களோ அந்த இடத்துலயே உங்களுக்கு ஒரு வேலை தொழில் அமைகிறதுக்கும் இழந்த கௌரவமும் பதவியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. மீனராசியில பிறந்த பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ கௌரவ உச்சம் என்பது கண்டிப்பா நம்மள உண்டு. பெயரை நீங்கள் மீட்டெடுப்பீர்கள். 3வது விஷயம் கண்டிப்பா லாபம். பண ரீதியான ஒரு லாபம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா பண ரீதியான ஒரு லாபம் கிடைக்க போகுது. எதிர்பார்த்த இடத்துல ஒரு அமௌண்ட் கண்டிப்பா உங்க கைக்கு வந்து சேரும். பண ரீதியா அந்த பிரச்சனை சிக்கல் குறையும். ஓகேங்களா? 2ஆம் வீடு தன குடும்பஸ்தானத்தை விட்டுட்டு குருவான் விலகுறாரே, தனக்காரகன் 2 விட்டு போறாரே, அப்போ ஃபைனான்சியலா நமக்கு எது டவுன் ஆகுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நினைக்காது. ஏன்னா ஜென்மத்துல ராகு இருக்கிறார். ஓகேங்களா? ராகு கொடுக்கின்ற ஒரு கிரகம்.
ஸோ நல்ல வழி கெட்ட வழி, நல்ல வேலை கெட்ட வேலை, நல்ல தொழில் கெட்ட தொழில், இது எதையுமே பார்க்காம பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மையை இந்த ராகுவான் செய்வார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் நல்லது கெட்டது பார்த்து மட்டும் தான் தவிர்ப்பீங்க. அதுதான் உங்களுடைய சுபாவம், அதுதான் இயற்கை. ஸோ அப்படிப்பட்டவர்கள் நீங்கள். ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தில் கூட உங்களுக்கு நன்மை செய்வார் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான். ஸோ ஆனால் ராகு பணத்தை ஈர்த்து கொடுப்பார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பண ரீதியான வரவு வருவதற்கு வாய்ப்புகள் வந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் மீனராசிக்காரங்க அந்த வாய்ப்பு நீங்கள் தாராளமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ பயப்படாதீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ அந்த வரவுக்கு தடை இல்லை. பண ரீதியான வரவும் லாபமும் உச்சம் பெறும் நிச்சயமான முறையில். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் குருவானுடைய பார்வை பலன், ஏன்னா குருவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற வீட்டிற்கு பலனை அள்ளி கொடுப்பார். அப்படி குருவானுடைய பார்வை என்பது 5, 7, 9. அப்படி குருவான் ரிஷபத்தில் இருக்கக்கூடியவர் 5ஆம் பார்வையை 7ஆம் வீட்டை பார்க்கிறார். ஸோ 7ஆம் வீடு நான் ஏற்கனவே சொன்ன திருமண வாழ்க்கை அதை குறிப்பது. கேதுவான் மூலமாக ஏற்பட்ட கெடுதல் நீங்கும். சரிங்களா? வாழ்க்கை தன்னுடைய உடல்நிலை சரியாகும், மருத்துவ செலவுமே குறையும், நண்பர்கள் உறவுகள், முக்கியமாக பாட்டி அம்மா வழி உறவுகள், அவர்கள் இருந்த உடல்நல பிரச்சனை சரியாக போயிடும். பணத்தை கொடுத்து இழந்தீர்களா, ஒரு உறவின் மீது நம்பிக்கை வைத்து துரோகம் இழைக்கப்பட்டதா, ஸோ அந்த மாதிரியான ஒரு விரக்தியிலிருந்து, அந்த மாதிரி ஒரு மனநிலை கஷ்டத்திலிருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க. நிச்சயமாக அது நடக்க போது, பயப்படாதீங்க, கவலை இனி தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடைபெற போது கண்டிப்பாக பண ரீதியான ஒரு போராட்டம் இனிமே இருக்காது. இதற்கு அடுத்தபடியாக அந்த குரு பகவான் 7ஆம் பார்வையா விருச்சிகத்தை பார்க்குறாரு, மீனத்திற்கு அது 9ஆம் இடம் அமையுது. ஸோ உங்களுடைய தந்தை, பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா போன்ற உறவுகள் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும். உங்களுக்கு மேலே ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க கூட உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் உங்களுடைய உதவியும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள். ஸோ அவங்க இடத்துல உங்களுக்குன்னு ஒரு ரெகனேஷன், உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. ஒரு கம்பெனியில், ஒரு நிர்வாகத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்க போகிறீங்க, கிடைக்க போகுது அந்த பொறுப்பு. ஸோ அதனால் உங்களுக்கு கீழே 4 பேர் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு உருவாகிறது. மேலும் அரசாங்க பணிக்கு முயற்சி பண்ணக்கூடிய மீனராசியில் பிறகு அது கிடைக்கும். அதே போல் பட்டம், படிப்பு விஷயத்தில் பட்டம் வாங்குறதுக்கு யோகம் அதிகமாக இருக்குது. ஸோ டிகிரி போன்ற பட்டம் வாங்கக்கூடிய மாணவர்களுக்கு இது யோகமான ஒரு பொன்னான ஒரு காலகட்டம். ஸோ பட்டத்தோடு சேர்ந்து டிகிரியோடு சேர்ந்து வேலையும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும் போது வைத்த அரியர் பிரச்சனைகளை சரியாயிரும், கவலைப்பட தேவையில்லை. இதுக்கப்புறம் முக்கியமாக பார்க்கக்கூடியது இந்த குருவானுடைய 9ஆம் பார்வை மகர ராசியில் பார்த்து மீனத்திற்கு அது 11ஆம் வீடு. ஸோ சட்ட சிக்கல்கள் முதல் தீரும், தேவையில்லாத விரை செலவுகள் நிச்சயம் குறையும். தேவையில்லாத சட்டப்பூர்வமான ஏதோ ஒரு வழக்குகள் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை இனிமேல் விரையும் தீர்ந்து போயிடும். அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும். பணத்தை இனிமேல் சேமிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இனிமேல் வருவதெல்லாம் உங்களுக்கு லாபம்தான். அசட்டு, அசையா சொத்துக்கள் மீது முதலீடு போட்டிருக்கீங்களா, அசையா சொத்துக்களுக்காக நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கீங்களா, அந்த போராட்டம் முடிவெற்றிடும். பயப்படாத வேண்டாம், அதில் நல்ல ஒரு வருமானம் உண்டு. ஸோ இந்த தருணத்தில் புதிய நிலம் வாங்குவதற்கு யோக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் விவசாயம், உணவு சம்பந்தப்பட்ட துறை, கால்நடை சம்பந்தமான விலங்குகள் வைத்து ஏதாவது வியாபாரம் தொழில் பண்ணக்கூடியவங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல் பொதுப்பணித்துறை, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஸோ அதில் மத்திய அரசாங்க பணி அமைவதற்கு வாய்ப்பு அதிகம் உண்டு. ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு, இந்த நெய்வேலி நிலக்கரி சுரங்கங்கள், அணு உலை, ஆயுதம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள், இதில் இருந்தால் நல்ல விதமான அதில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு மீனராசிக்காரங்களுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. மேலும் வெளிநாடு யோகம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதுக்கு ட்ரை பண்ணுங்க, அதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். அதில் எந்த தடையும் இல்லை உங்களுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இன்ஜினியர் சம்பந்தமான படிப்பை படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்போடு சேர்ந்து உத்தியோகம் அமைவதற்கு சாதகமான ஒரு காலகட்டம் இந்த ஒரு காலகட்டம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வேலை கண்டிப்பாக அமையும், அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்க, ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் ஜென்மத்தில் ராகுவான் இருக்கிறதுனால அலைச்சலும் தேவையில்லாத பயணங்களும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால உடல் ரீதியான ஒரு கவனத்தை அதிகப்படியாக நீங்கள் செலுத்துறது நல்லது. தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிக்ட் ஆகாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனத்தோட நீங்கள் இருந்துக்குங்க. மற்றபடி நீங்கள் பயப்பட தேவையில்லை. 3இல் முயற்சி ஸ்தானத்தில் அமரக்கூடிய குருவான் உங்களுக்கு புது வாழ்க்கைக்கு புது அத்தியாயத்தை ஆரம்பித்து வைக்கிறார். புதிய முயற்சி பெரிய வெற்றியும் பெரிய லாபத்தையும் நிச்சயமான முறையில் உங்களுக்கு கொடுக்கும், கவலைப்படாதீர்கள். ஸோ நல்லவர்களே, நாம் இன்றைய மீன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மேலும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் ராசி மறக்காமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.